விஜய் வந்து ஈரோட்டில் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசணுன்னே அது வரைக்கும் அமைதியாக இருந்த உதயநிதி என்ன பண்ணிட்டாரு, இல்லைங்க நம்ம வந்து அது 10 வரட்டும் அது 14 வரட்டும்னு தான் நம்ம நினச்சோம். பட் இவ்வளவு ஆக்ரோஷமாக அவர் பேசும்போது 10ஆம் தேதி நீங்கள் கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு போல. ஸோ இப்போ அதனால தான் வந்து இது ப்ரீவியஸ் ஆகி முன்னாடி வருது. என்ன இருந்தாலும் இது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது இல்லை சார். இப்போ அந்த ரிலீஸ் டேட்ன்றது 9ஆம் தேதியே வந்திருக்கலாம், ஏன் ஒரு நாள் தள்ளி வராங்க? சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் கேட்டது நல்லா இருக்கேன், 9ஆம் தேதியே வரலான்னு கூட என்ன இப்படி பிரவீன் வந்து நல்லா ஐடியா கொடுத்துருக்கிறாரு, 9ஆம் தேதியே இறக்குங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தெரியாது, இன்னும் போக போக என்னென்ன மாற்றங்கள் வரும்னு நமக்கு என்ன தெரியும். நேற்று ஒன்று இருந்துச்சு, இன்னைக்கு ஒன்று இருக்கு, நாளைக்கு ஒன்றா அது மாறலாம், தெரியாது இல்லை. அண்ட் இந்த பராசக்தி நிறைய லான்ச் மாதிரி ஒன்றா டிசைன் பண்ணிருக்காங்க. சரி, இப்போ வள்ளுவர் கோட்டத்தில் ஒன்று பண்ணாங்க, அடுத்து ஆடியோ லான்ச்ன்றது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். சிவகார்த்திகனுடைய பல பேர் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்களோ மிக முக்கியமான ஆட்கள் அவங்களாம் வராங்கன்றது சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஆமாம், இப்போ இது வரைக்கும் சிவகார்த்திகனை எடுத்து படம் எடுத்த எல்லா இயக்குநர்களையுமே மேடையில் ஏற்றுறாங்க.